வித்தாய் செம்பொன் மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே கண்ணினன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ ராகவனே தாலேலோ. திருக்கச்சி வரதா, நீயா? நானேதான். ஏன் வரக்கூடாதா? அதற்கில்லை வரதா. அடியேன் உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கைங்கரியங்களையும் முடித்துவிட்டு பட்டர் நடை சாற்றுவதற்கு முன் நீ ஆழ்ந்த நித்திரையில் சயனிக்க வேண்டுமே என்று குலசேகர ஆழ்வாரின் பாசுரத்தை அடியேனையே மறந்து தாலாட்டாக பாடி கவரி வீசிக் கொண்டிருந்தேன். சட்டென்று கண் திறந்து பார்த்தால் நீ வந்து நிற்கிறாய். தமிழ் பாசுர தாலாட்டை கேட்டவுடன் கண்ணயரும் நீ அடியேன் பாடிய விதத்தால் கண்மலர்ந்து விட்டாயோ? ஒருவேளை அடியேனின் அபசுரத்தால் உன் தூக்கம் கலைந்து விட்டதோ? அதெல்லாம் இல்லை திருக்கச்சி. என் பக்தர்கள் எப்படி பாடினாலும் எனக்கு உகப்புதான். ஏன் வசை பாடினாலும் பக்தனாயிற்றே என்று பொறுப்பேன். நீ உள்ள முருகி தேன் மதுர குரலில் பக்தி பாவத்தோடு தமிழ் பாசுரத்தை இசைக்கும் போது எனக்கு அதில் உகப்பில்லாமல் போய்விடுமா என்ன? நீ பாடியதில் இந்நேரம் இந்த ஊரே உறங்கிருக்கும். அப்படி என்றால் நீ ஏன் உறங்கவில்லை வரதா? மனம் குழப்பத்திலும் சங்கடத்திலும் ஆழ்ந்தால் எப்படி உறக்கம் வரும் திருக்கச்சி? என்ன வரதா, ஊர் மக்களின் குழப்பத்தையும் சங்கடத்தையும் தீர்ப்பவன் ஆயிற்றே நீ. அதனால் தானே உனக்கு பேரருளாளன் என்று பெயர் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட உனக்கு சங்கடமா? அடியேனால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை வரதா. ஒருவேளை முன்பு ஒரு தினம் அடியேன் பாடி மழை வராமல் குரேசன் பாடி மழை வந்ததால் உறங்க முடியவில்லை என்று உன்னிடம் தெரிவித்தேனே, அதை மனதில் வைத்துக் கொண்டு இன்று நீ அடியேனிடம் விளையாடுகிறாயோ? இல்லை நம்பி, உண்மையாகத்தான் சொல்கிறேன். என் மனம் மிகவும் சங்கடத்தில் தான் இருக்கிறது. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். நீயே சற்று முன்பு சொன்னாயே, மக்கள் தங்களுடைய குழப்பங்களையும் கஷ்டங்களையும் வேண்டுதலாக என்னிடம் வந்து கொட்டுகிறார்கள் என்று. அப்படி ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுவதில்தான் இப்போது எனக்கு ஒரு பிரச்சனையே ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன வரதா, உன்னாலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை? வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பதால் தானே வரதன் என்று மக்கள் உன்னை அன்போடு அழைக்கிறார்கள். நீ சொல்வது வாஸ்தவம்தான். என் பக்தர்களில் பலருக்கு பல விதத்தில் பிரச்சனை இருந்தால் ஒவ்வொன்றையும் தனித்தனியே தீர்த்து வைக்கலாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு உன்னதமான பக்தர்களுக்கு ஒரே விஷயத்தில் இரண்டு விதமான அபிலாஷைகள் இருக்கும்போது எதை தீர்த்து வைப்பது? யாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று குழப்பம் ஏற்படாதா? அது என்ன இரண்டு விதமான அபிலாஷைகள்? இப்போது பெரும்பாலான அபிலாஷை கல்யாணத்தை முன்னிட்டுதானே? ஆம் வரதா, நல்ல வரனாக அமைய வேண்டும். அதுவும் காலாகாலத்தில் நடக்க வேண்டும். அதற்கு நீதானே அருள வேண்டும். இப்படிதான். பரதனிடம் கோரிக்கையை வைத்து விடுங்கள், அவன் நிச்சயம் நிறைவேற்றி தருவான் என்று சொல்லி பலரையும் என் சன்னதிக்கு நீ அனுப்பி வைத்து விடுகிறாய். நானும் அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்க்கிறேனோ இல்லையோ, என் பக்தன் திருக்கச்சி நம்பி சொல்லிவிட்டானே என்று பாரபட்சமின்றி தீர்த்து வைக்கிறேன். இப்போதும் அதை போல் அறிவுரையால் வந்த இருவரின் பிரார்த்தனையால் தான் எனக்கு சங்கடம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது வரதா? மனதிற்கு இதமான ஆறுதலான வார்த்தைகள் 10,000 பொன்னுக்கு சமம் என்று நீதானே குறிப்பிடுவாய். அதனால்தான் கஷ்டம் என்று சொல்பவர்களுக்கு
காஞ்சியம்பதி வரதனை தரிசியுங்கள் என்று அடியேன் அறிவுறுத்துகிறேன். வாழ்வில் பிடிப்புள்ளவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் உயிர்காக்கும் மருந்து என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போது பிரச்சனை அதுவல்லவே. என் பக்தர்களில் யாருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது என்பதில்தான் இப்போது பிரச்சனையே உள்ளது. கல்யாணம் என்கிறாய், கோரிக்கை என்கிறாய், சற்று விளக்கமாக சொல்லலாமே வரதா? கோரிக்கையை முன்வைப்பவர்கள் ஒரு ஆதர்ச தம்பதிகள். அந்த தம்பதிகளில் தாயானவள் தன் மகனுக்கு ஒரு பெண்ணை மனதில் நிச்சயித்து அவளே மருமகளாக வர வேண்டும் என்கிறாள். ஆனால் தந்தையோ அப்பெண் மருமகளாக வருவது சாத்தியமில்லை. எனவே அப்பெண்ணை பற்றிய நினைப்பை என் அகமுடையாளின் மனதிலிருந்து நீக்கிவிடு என்று கோரிக்கை வைக்கிறார். இருவரும் என் பிரியமான பக்தர்கள். நான் யாருக்கென்று வரம் தருவது? என்ன வரதா, இதை உன்னால் தீர்க்க முடியாதா என்ன? திருக்கட்சி, சில சமயங்களில் வேடிக்கையாக சில கோரிக்கைகள் வரும். திருடன் தான் திருடும் போது மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீந்தான் அருள வேண்டும் என்பான். செல்வந்தனோ தன் செல்வம் களவு போவாமல் நீந்தான் காக்க வேண்டும் என்பான். நானும் எது முறையான நீதியோ எது தர்மமோ அதை தகுந்தவர்களுக்கு வரமாக கொடுத்து விடுகிறேன். ஆனால் நான் கூறிய விஷயம் அப்படி அல்லவே. இருவருமே தர்மத்தின் வழியில் வாழ்பவர்கள். தாய் கேட்ட வரத்தை கொடுப்பதா, தந்தை முன்வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதா? ஒருவருக்கு நிறைவேற்றினால் மற்றொருவருக்கு மனம் வாடுமே. நான் என்ன செய்வது திருக்கட்சி? வேண்டுமென்றால் இப்பிரச்சனைக்கு அடியேன் ஒரு தீர்வு சொல்லட்டுமா? நீ தீர்வு சொன்னாலும் சரி, தீர்ப்பே சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடனடியாக சொல். மகனாகப்பட்டவன் இப்பூமியில் பிறந்தவுடன்தான் தந்தைக்கு பந்தமும் தொடர்பும் ஏற்படுகிறது. ஆனால் தாயாகப்பட்டவள் அப்படி அல்ல. குழந்தை பிறப்பதற்கு முன்பே 10 மாதங்கள் அக்கருவை தன் மணிவயிற்றில் தாங்கி அதற்கு எந்த குறையும் இல்லாமல் பேணி பாதுகாத்து அக்குழந்தையை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறாள். அவ்வளவு ஏன், தாயின் மூலம்தானே தந்தையே அக்குழந்தைக்கு பரிச்சயப்படுகிறார். அதனால் மகனின் விஷயத்தை பொறுத்தவரை தந்தையின் விருப்பத்தை விட தாயின் அபிலாஷையே மேலானது. அது மட்டுமில்லாமல் தன் மகனின் கல்வி, செல்வம், பெயர், புகழ் போன்றவற்றில் வேண்டுமானால் ஒரு தந்தையின் முடிவு பிரதானமாக இருக்கலாம். ஆனால் அவன் திருமணத்தை பொறுத்தவரை தாயின் விருப்பமே மகத்தானது. இவள்தான் என் மகனுக்கு அகமுடையாளாக எங்கள் குடும்பத்திற்கு மாற்றுப்பெண்ணாக வரவேண்டும் என்று தீர்மானிக்கும் உரிமை தாய்க்கே பிரதானமாக இருக்க வேண்டும் வரதா. இவ்விஷயத்தை பொறுத்தவரை நீ தாயின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பதே சரியாக இருக்கும் வரதா. என்ன திருக்கட்சி, அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய்? அப்படி என்றால் தாயின் கோரிக்கையை ஏற்பதுதான் முறை என்கிறாயா? நிச்சயமாக. அதைத்தான் நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிறாயா? இதில் அடியேனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல வேளை திருக்கட்சி, உன் தாய் என்னிடம் வந்து எந்த வேண்டுதலையும் வைக்கவில்லை. ஒருவேளை உன் தாயார் என்னிடம் வந்து என் மகனை எனக்கு திருப்பிக் கொடுத்து விடு என்று வேண்டியிருந்தால் நான் என்ன செய்திருப்பேனோ? வரதா, ஒருவர் உன் சேவையில் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிப்பதற்கு உன் கருணை மிகவும் முக்கியமாயிற்றே. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அடியேனுக்கு ஏற்படக்கூடாது என்பதால் தானே அடியேனின் தாயாருக்கு அப்படி ஒரு வேண்டுதலை அவர் மனதில் எழாமல் நீ தடுத்து விட்டாய். அனைத்தும் உன் கருணையே வரதா. சரி திருக்கட்சி, உன்னிடம் உரையாடியதில் ஒரு தெளிவு பிறந்தது. ஒரு பற்றற்ற பக்தனின் உள்ளத்திலும் தாயன்பு பற்றிய உயர்வு எந்த அளவிற்கு உள்ளது என்பது தெரிந்தது. இனி நான் சென்று நிம்மதியாக உறங்குவேன். வா ராமானுஜா, என்ன இன்று மிகவும் தாமதமாக வந்திருக்கிறாயே? ஆமாம், கோவிந்தன் எங்கே? மயூரவண்ணன் சுவாமிகளுக்கு உதவுவதற்காக அவர் அகத்திற்கு சென்றிருக்கிறான்.
சற்று நேரத்தில் வந்து விடுவான். மயூரவண்ணன் அகத்திலா? ஏன், என்னவாயிற்று? சுவாமிகளுக்கு உடல் நலம் சரியில்லை. நான் தாமதமாக வந்ததற்கும் அதுதான் காரணம். அப்படியா? என்ன உபாதை அவருக்கு? கவலைப்படும்படியாக ஒன்றுமில்லையே. இல்லை, வயதின் காரணமாக சற்று தள்ளாமை வந்திருக்கிறது. ஆனால் அதை பாராட்டாமல் இன்னமும் பாடசாலை பணிகளையும் குடும்பப் பணிகளையும் பழைய வேகத்திலேயே செய்து கொண்டிருப்பதனால் பலவீனம் அதிகமாகி அவரை படுக்கையில் தள்ளியிருக்கிறது. கவலைப்படும்படியாக ஒன்றும் இல்லை. சில நாட்கள் ஓய்வெடுத்தாலே எல்லாம் சரியாகிவிடும். அதற்கு ஏதுவாக பாடசாலையில் சில மாணவர்களுக்கு அடியேனை பாடம் நடத்தச் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இன்று அகத்திற்கு திரும்ப சற்று தாமதமாகிவிட்டது. ஆச்சாரியருக்கு செய்யும் கைங்கரியங்களில் இது உத்தமமானது. சரி, மயூரவண்ணன் சுவாமிகளுக்கு உன்னால் பாடங்களை போதிக்க முடியும் என்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கின்றதா? கற்றுக்கொள்வதென்பது எல்லோராலும் முடியும். ஆனால் கற்றுக் கொடுப்பதென்பது சிலரால் மட்டுமே முடியும். அதற்குண்டான பொறுமையும் நாவன்மையும் திறமையும் உனக்கு நிறைய இருக்கிறது என்று அடியனை அடிக்கடி ஆச்சாரியர் சிலாகித்துச் சொல்லியிருக்கிறார். உண்மைதான் ராமானுஜா. கற்றுக் கொடுக்கும் திறமை எல்லோருக்கும் வந்துவிடுவதில்லை. சில மாணவர்கள் கற்பூரம் தீப்பிடிப்பது மாதிரி சட்டென்று விஷயங்களை கிரகித்துக் கொள்வார்கள். சிலர் தண்ணீரில் விழுந்த விளக்குத்திரி மாதிரி மிக மிக மெதுவாகத்தான் புரிந்து கொள்வார்கள். திறமையான ஆசான் என்பவர் அந்த மாணாக்கனின் வழியிலேயே சென்று அவன் புரிந்து கொள்ளும் விதத்தில் போதிப்பவர்தான். திறமையான மாணவனின் சில கேள்விகள் கூட ஆசானுக்கே அதுவரை தெரியாத விஷயங்களை தேடித் துருவி அவரை கற்றுக்கொள்ளவும் வைக்கிறது. அப்படித்தான் வேங்கடகிருஷ்ணன் என்ற மாணவன் கேட்ட கேள்வி அடியேனை நிறைய சிந்திக்க வைத்தது. வேங்கடகிருஷ்ணனா? ஆறாவமுதன் சுவாமியினுடைய பிள்ளையா? ஆமாம். ஓ, தங்களுக்கு வேங்கடகிருஷ்ணனை தெரியும் அல்லவா? தங்களாலும் அடியேனாலும் தான் மயூரவண்ணன் சுவாமிகளின் பாடசாலையில் இடம் கிடைத்தது என்று கூட சொன்னான் அவன். நல்ல புத்திசாலி மாணவன். ஏதோ நன்றாக படித்தால் சரி. நீ உள்ளே சென்று அனுஷ்டானங்களை முடித்துக்கொள். கோவிந்தன் வந்ததும் அவனோடு சேர்ந்து அமுது செய்யலாம். சரி அப்பா. சுவாமி, நாளை தங்களுக்கு ஏதேனும் முக்கியமான பணி இருக்கிறதா? ஏன், உனக்கு அடியேன் ஏதேனும் பணிவிடை செய்ய வேண்டுமென்றால் சொல். அடியேனின் பணியை தள்ளி வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் எனக்கொன்றும் பணிவிடை செய்ய வேண்டாம். அதற்காக தங்கள் பணியை தள்ளி வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சரி, வேறு என்ன செய்ய வேண்டும் என்று சொல். கோயிலுக்கு போக வேண்டும். இப்போதுதானே காஞ்சி வரதராஜ பெருமாளின் கோயிலுக்கு போய்விட்டு வந்தோம். ஆமாம், நாளையும் அங்குதான் செல்ல வேண்டும். காஞ்சியம்பதி கோயிலுக்கா? ஏன், அங்கு ஏதாவது விசேஷமா? இல்லை ஏதேனும் வேண்டுதலா? விசேஷம். விசேஷமா? என்ன விசேஷம்? தஞ்சமாம்பாளின் நிச்சயதார்த்தம். ஏன் அதிர்ச்சியாகி விட்டீர்கள்? என்ன காந்திமதி, நீயா தஞ்சமாம்பாளின் நிச்சயதார்த்தத்திற்கு போக வேண்டும் என்கிறாய்? ஆமாம், நானேதான். போகக்கூடாதா? இல்லை, அதற்கில்லை. அவர்கள் அழைக்கவில்லையே, நாம் எப்படி போவது என்று தயங்குகிறீர்கள், அப்படித்தானே? பெண் பார்க்கும் வைபவத்துக்கு அழைத்தார்கள். என் பொருள் என் கையை விட்டு போவதை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும் என்று அன்று நீ வர மறுத்து விட்டாய். அப்படி பேசிய நீயா இப்போது நிச்சயதார்த்தத்திற்கு போகலாம் என்கிறாய்? ஆமாம். அழைத்த போது போகவில்லை, அழைக்காத போது போகலாம் என்று சொல்லும் உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என்னையே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ போக வேண்டும் என்று தோன்றுகிறது, அவ்வளவுதான். போகலாம் காந்திமதி, நிச்சயம் போகலாம். காஞ்சி வரதன் உன்னை இவ்வளவு எளிதாக மாற்றுவான் என்று நான் நினைக்கவே இல்லை. கடைசியில் வரதன் என் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டான். தாங்கள் சொல்வது போல் பெருமாளின் திருவுளம் வேறாக இருக்கும்போது அதை மாற்ற யாரால் முடியும்? அதை நீ புரிந்து கொண்டு விட்டதில் மிக்க மகிழ்ச்சி காந்திமதி. சரி, நாளை அதிகாலையிலேயே புறப்பட்டு விடுவோம். சரி.
பேரருளாளா, தேவராஜா, ஆஹா, உனக்கு அடியேன் எப்படி நன்றி சொல்வேன். விஜயன், என்னப்பா? புறப்பட தயாராகி விட்டாயா? புறப்படுவோம். விஜயன், புறப்பட தயாராகி விட்டாயா? நீ ஒரு பக்கம் புறப்படலாமா என்று கேள், அப்பா ஒரு பக்கம் கேட்கட்டும். நான் எப்போதிலிருந்தோ புறப்பட தயாராக இருக்கிறேன். நீங்கள் இருவரும் தான் எப்போது புறப்படப் போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ஏற்கனவே தயாராகத்தான் இருக்கிறோம். கல்யாணி, வெற்றிலை, பாக்கு, பழம் எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டாயா? எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டேன். புறப்படும் போது கொண்டு செல்லலாம். அப்படியே ஆகட்டும். சுவாமி, என்ன? ஒன்றை மட்டும் மறந்து விட்டேன். எதை? மல்லிகைப்பூ வாங்கவில்லை. நீ இப்படி ஏதாவது செய்வாய் என்று எனக்கு தெரியும். குறையொன்றும் இல்லை. போகுமொழியில் கோயில் இருக்கிறது, சல்லிசாக கிடைக்கும், அங்கு வாங்கிக் கொள்ளலாமே. சரி விஜயன், புழக்கடை பக்கம் சென்று கதவு சரியாக பூட்டி இருக்கிறதா என்று சற்று பார்த்து விட்டு வருகிறாயா? ஆமாம், இது என்ன பட்சணம்? நம் ஜெயனுக்கு தான். இதை கொடுத்தால்தான் அவன் சமாதானமாக இருப்பான். அதுவும் சரிதான். சரி, வா போகலாம்.